திமுக வந்து கூட்டணி இல்லாமல் அவங்க ஜெயிச்சதே இல்லைன்னாக்கா அரசியல் அதுதான். 11 பிளேயரை வச்சுக்கிட்டு தானே நீ விளையாடின, ஃபுட்பாலில் என்னோட தனியாக விளையாடுவான்னு கேட்டதுலாம் அர்த்தம் இல்லை. சும்மாவே அடித்து துரத்தி சொந்தமே இல்லைங்கிற அளவுக்கு இது பண்ணார், பயந்து ஓடினார். அன்றைக்கி எப்படி ஓடினார்? ஜெயலலிதா கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, 11 மணிக்கு வாங்கினாங்க, 11 மணிக்கு போனார். 4 மணி வரலாம் அவர் பார்க்கவே இல்லை, தெரிஞ்சு போச்சு. ஆளுங்கட்சி நம்மளை ஒரு வழி பண்ணுது தெரிஞ்சது. அவங்க அப்பா கூப்பிட்டா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதான கட்சி கழிச்சிட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சு பயத்து கடித்த விஜய். வேற என்ன காரணம் இருக்கு? அப்படி நடிகர்கள் கட்சிக்கு வர்றதுக்கு அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே ஒவ்வொரு இதுலையுமே எப்போவுமே ஒரு கூட்டணி ஒன்று இருந்து தான் தீரும். தனியாக வந்து யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. ஓட்டுகள் அதை தான் வந்து அந்த கூட்டணியை பிரித்து விடுறதுல தான் ஓட்டுகள் சேர்ந்துடும், அதில் தான் ஜெயிக்கலாங்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கவங்களுடைய வேலையாகவே இருக்கும். அம்பேத்கர் தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியுமா? அதான் ஒழிக்கிறது. அதை ஒழிக்கிறதுக்கு தான் அம்பேத்கருடைய பேரை ஒழிக்கிறதுக்கான ஆரம்பம் தான் இது. ஒழிச்சிட்டு அவங்க என்ன கொண்டு வர? அம்பேத்கர் பேரை சொல்லி ஓட்டு வரக்கூடாது. இப்போ திமுக அரசு அவங்களே கூட்டணியில் வந்து அவங்களே விரிசல் உண்டு பண்ணுறாங்களோ. இப்போது தமிழக வாழ்வினை கட்சியோட தலைவர் வேல்முருகனுக்கும் ஸோ எனக்கு தனியாக ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க சொல்கிற நம்ம சொல்கிற கேட்க. கூட்டணின்னு ஒன்று வச்சாலே அதில் வந்து குழப்பங்கள் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. ஏன்னா அது பொது இடத்துக்கு வர வரையும் அப்போ தான் அவன் மரியாதை வரும். இப்போ கூட்டணியில் வந்து சலசலப்பே இல்லைன்னு வச்சுங்க, அந்த கூட்டணி செத்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ வருகிற 2026 தேர்தலில் இப்போ வேல்முருகன் வந்து வேறு கட்சிக்கு இப்போ மாற்று கட்சிக்கு போயிட்டா திமுகவோட வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கா? இல்லை திருமாவளவன் வெளியே போயிட்டா ஒரு ஓட்டு குறைஞ்சாலும் குறைஞ்சது தாங்க கணக்கு. ஆமாம், அரசியலில் அதுதான் முக்கியம். இவர் வேல்முருகன் வெளியே போகிறதுனால அவருடைய செல்வாக்கு என்ன ஆகுங்கிறது தெரியணும். இல்லை இப்போது மற்ற கட்சிகள் திமுக கூட்டணி வைக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவாங்களே. இப்போ வேல்முருகனுக்கே இது ஒரு பிரச்சனை நடக்குது, அப்போ நம்ம போனால் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு கூட்டணியில் குழப்பம் வரத்தாங்க செய்யும். அப்போ தான் சீட்டு அதிகமாக கேட்க முடியும், பேரம் பேச முடியும். நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஆமாம் போட்டுக்கிட்டு இருந்தால் நான் என்னது கட்சி நடத்தணும்? உங்கள் கூட கூட்டணி நான் இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னுக்கிட்டு இருந்தாக்கா அப்புறம் எனக்கு என்ன வேல்யூ இருக்க போகுது? சொன்ன பேச்சை கேட்குறான், சரி கூப்பிட ஹோட்டலில் சொல்லுவாங்க. அது ஹோட்டலில் போய் சாப்பிட உட்காந்தோம்னா அந்த அவன் வந்து உட்கார்ற அந்த கஸ்டமருடைய பசி எப்படி இருக்கிறத பார்த்து அந்த சப்ளையர் ஒர்க் பண்ணுவார். வந்த உடனே என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்க, அப்போ சப்ளையர் ரெடி ஆகிக்குவார். இவன் கண்ணா அப்படின்னான்னு கேட்க போகிறான்னு தெரியும். இட்லி இருக்குது, இட்லிக்கு என்ன கொடுப்பீங்க? சாம்பார் உண்டு, சட்னி உண்டா? சட்னி கெட்டி சட்னி கொடுப்பீங்களா அப்படின்னாக்க நச்சு பிடிச்சாங்க. இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு எதாவது கொடுப்பா பசிக்குது, கீழே விழுந்த தோசை கூட எடுத்து கொடுக்கலாம். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த பசிக்குதுன்னு வந்து அவசரத்துக்கு ஓடியாடுறாங்களா அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. உக்காந்த உடனே வந்து கெட்டி சட்டி இருக்குதான்னு கேட்டாக்கா அவங்க வந்து அடி போடுறாங்கன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி இது பண்ணணும். கூட்டணி வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு போகிறது வந்து கூட்டணி கிடையாது. அதுக்காக கூட்டணி சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்கணும். அது வந்து இது அந்த மாதிரி தான். அதனால தான் வந்து என்ன கூட்டணியில் ஏன் ஆட்சிக்கு பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா தலைமை பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கிற அந்த கட்சி தவறுகளையும் இவங்க வந்து ஏற்றுக்க வேண்டியதாக போயிடும். நாளைக்கு இவங்க கட்சி அந்த தவறுகளுக்கு பொறுப்பை எடுக்க வேண்டியதாக போகும். அதனால தான் வேண்டான்னுறாங்க பல பேர். நல்லபடியாக நீ நடந்துக்கிட்டு இருக்கணும், ஓகே. நீ வந்து ஊழல் அது இதுன்னு போயிட்டு இருந்தாக்கா அந்த ஊழலில் வந்து எனக்கு சேர்ந்து என் பேர் சேர்ந்து கெட்டு போகும். எலியும் தவளையும் கூட்டு சேர்ந்த மாதிரி இதாகிடும். அதனால தான் கூட்டணியில் வந்து இருக்கும்போது திமுக வந்து 67 57 அவங்க கூட்டணி வைக்கும்போது ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் நாங்கள் தனியாக ஆட்சி அமைப்போங்கிற ஒப்பந்தத்தில் தான் அவங்க கூட்டணியை சேர்த்துனாங்க. அதை அக்செப்ட் பண்ணி வந்தவங்கள தான் அவங்க சேர்த்துனாங்க. ராஜாஜிக்கு அதை போட்டாங்க. ராஜாஜி அதில் எது எதிர்பார்க்கலைன்னாக்கா கூட்டணியில் இருந்த ராஜாஜியை கழட்டி விட்டுட்டு பெரியார்கிட்ட போய் நின்ன போது தான் ராஜாஜி நம்மளை விட பயங்கரமான ஆட்கள்ங்கிறது ராஜாஜிக்கு புரிஞ்சுது. அது மாதிரி திமுக வந்து கூட்டணி இல்லாமல் அவங்க ஜெயிச்சதே இல்லைன்னாக்கா அரசியல் அதுதான். 11 பிளேயரை வச்சுக்கிட்டு தானே நீ விளையாடின, ஃபுட்பாலில் என்னோட தனியாக விளையாடுவான்னு கேட்டதெல்லாம் அர்த்தம் இல்லை. டீம் ஒர்க் இருந்தால் தான் நிற்க முடியும். அரசியல் அதெல்லாம் நடந்து தான் ஆகணும். எல்லா நாடுகள்லையும் எல்லா உலகத்துலையும் எல்லா இடத்துலையும். 2வது உலக போரில் என்ன ஆச்சு? 2 கூட்டணி இருந்தது. ஹிட்லர் முசோலினி ஹீரோயிட்டோ ஒரு பக்கம், சர்ச்சில் ட்ரூமன் அது அப்போ யார் இருந்தா அமெரிக்க ஜனாதிபதி ஸ்டாலின், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. கூட்டணி தான். ஃப்ரான்ஸு எல்லாமே ஒன்றா சேர்ந்தாங்க. ஒவ்வொரு இதுலேயுமே எப்போவுமே ஒரு கூட்டணி ஒன்று இருந்து தான் தீரும்.
தனியாக வந்து யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. ஓட்டுகள் அதை தான் வந்து அந்த கூட்டணியை பிரித்து விடுறதுல தான் ஓட்டுகள் சிதறும், அதில் தான் ஜெயிக்கலாங்கிறது தான் ஆளுங்கட்சியாக இருக்கவங்களுடைய வேலையாகவே இருக்கும். ஆமாம். இப்போ வந்து பாஜகவினுடைய கூட்டணியை உடைக்கிறதுல வந்து திமுக நிச்சயமாக ஈடுபடும். பாஜக ஒருவேளை நல்லபடியான கூட்டணியை அமைச்சாலும் இது ஒன்று. பாஜக பொறுத்தவரை நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தென்னாட்டை பொறுத்தவரையிலும் பாஜகங்கிற ஒரு கட்சி இல்லை. பாஜகன்னு பேர் சொன்னாலே பாஜக திமுக கூட்டணி உடைக்க தானே பார்ப்பாங்க. ஆமாம், நிச்சயமாக பண்ணுவாங்க. இவ்வளோ செல்வாக்கை வச்சுக்கிட்டு அதை கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அதுக்காக தான் அவங்க வந்து ரஜினிகாந்தை கிரியேட் பண்ணாங்க. ரஜினிகாந்த் புத்திசாலின்னு காட்டிவிட்டார். க்ளீனாக இது பண்ணி கழட்டிக்கிட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு சில அனுபவங்கள் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் போயிட்டார். சீனியர் மேனு மெச்சூரிட்டி எல்லாம் காட்டிக்கிட்டு போயிட்டார். விஜய்க்கு அதே பிரச்சனை தான். இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காரு. ரஜினிகாந்துக்கு அடுத்து அப்படி பெரிய பவர்ஃபுல் ஸ்டாராக இருக்கிறாரு. அந்த செல்வாக்கை நம்ம பயன்படுத்துவோங்கிறதுனால தான் அவங்க அப்பா கட்சியை ஆரம்பித்தாருங்க, சந்திரசேகரன். அந்த கட்சியை கலைச்சிட்டு போறியா இல்லையான்னு சொல்லி கட்சியை கலைச்சார் அவர். அரசியலுக்கு வரதா இருந்தால் அன்றைக்கி வந்திருந்தாக்கா இன்றைக்கி 10 வருஷம் ஆயிருக்கும். அந்த கட்சி ஒரு நேரம் காலம்லாம் இருக்கும்ல. அன்றைக்கி ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி 10 வருஷம் ஆயிருக்கும்ல. பெரிய அரசியல் கட்சியாக வளர்ந்துருப்பாங்கல்ல. அவங்க அப்பாவே அடித்து துரத்தி சொந்தமே இல்லைங்கிற அளவுக்கு இது பண்ணார். பயந்து ஓடினார். அன்றைக்கி எப்படி ஓடினார்? ஜெயலலிதா கூப்பிட்டு அமிச்சாங்க. 11 மணிக்கு வாங்கினாங்க. 11 மணிக்கு போனார். 4 மணி வரலாம் அவர் பார்க்கவே இல்லை. தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஆளுங்கட்சி நம்மளை ஒரு வழி பண்ணுதுன்னு தெரிஞ்சது. அவங்க அப்பா கூப்பிட்டாரு, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதான கட்சி கலைச்சிட்டாங்க. அதே தான் இன்றைக்கி நடந்துருக்குது. கட்சி ஆரம்பிக்கிறியா இல்லைனாங்க. அதே அன்றைக்கி ஓடினவர் அதே பயத்தில் தான் இப்போ திரும்பி வந்திருக்காரு. இதுதான் மக்கள் மத்தியில் பேசப்படுது. இப்போ கட்சி ஆரம்பிச்சு பயத்துக்கு அடித்த விஜய் வேறு என்ன காரணம் இருக்குது? அப்படி நடிகர்கள் கட்சிக்கு வரதுக்கு அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அதுதான். 2026 விஜய் ஜெயிக்கணும்னா யாரோட கூட்டணி வைக்கணும்? அவர் கூட்டணியே கிடையாதுங்க. அவர் ஏற்கனவே பாஜகவுடைய பிடிஎம்மாக தாங்க வந்திருக்காரு. இதே தான் அவரே சொல்கிறார். இது மாதிரி தான் திமுக காரங்களாம் இப்படி தான் சொல்லுவாங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. வேறு என்ன சொல்ல முடியும்? பி டீம் ஏங்க அம்பேத்கருக்கு புத்தகத்தை வெளியிடுறாங்க. ஆமாம். அந்த அம்பேத்கருடைய புகழை வந்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்க வேணாம். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக எதிர்க்க காரணம் என்ன? இதுக்கு எனக்கு அது வந்து புரியலை. ஏன் எதுக்குறேன்? ஏன்னா எங்கள் காலத்தில் 52 தான் முதல் வந்து இந்திய குடியரசு ஆன உடனே நடந்த முதல் தேர்தல். அன்றைக்கி வந்து நாடு முழுவதும் தான் தேர்தல் நடந்தது. ஒரே நேரத்தில் சட்டமன்றத்துக்கு நடந்தது, நாடாளுமன்றத்துக்கு நடந்தது. 71 வரையிலும் இது தான் நிலைமை. 52 தேர்தல், 57 தேர்தல், 62 தேர்தல், 67 தேர்தல் எல்லாமே ஒரே நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே தேர்தல் தான் நடந்தது. 71 இந்த அவசர நிலை 76 கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் இது மாறிச்சு. சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கமாகவும் இதெல்லாம் மாறிச்சு. அதையே அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்தது. அதையே வேண்டான்றாங்கிறதுக்கான காரணம் எனக்கு புரியலை. பாஜகவை வந்து கட்டுக்குள்ளார வைக்கிறதுக்கு அது ஒரு இதாக இருக்குது. தேர்தல் தில்லு முள்ளுகளை நடத்துறது கொஞ்சம் குறைக்க முடியும். இப்போ அதான் நம்ம முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக பெரும்பான்மை தோல்வியை மறைக்கிறதுக்கான தான் இது ஒரு யுக்தியாக ஆயுதம் எடுத்திருக்காங்க. அப்படி நான் பார்க்கல. அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். என்னுடைய கருத்து அது இல்லை. என்னுடைய கருத்து வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து பாஜகவுக்கு செக் வருங்கிறது என்னுடைய அனுமானம். அது தப்பாக கூட இருக்குது. இப்போ பாஜகவுக்கும் அம்பேத்கருக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கே அம்பேத்கரை பார்த்தா ஒரு வெறுப்பு மனப்பான்மை இருக்குன்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அது என்ன? அந்த புகழை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை காட்டி ஓட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட்டியலினத்தை சேர்ந்தவர்களோ பிற்படுத்தப்பட்டவர்களோ யாருமே இருக்கக்கூடாது. சாவர்கார், கோட்ஸே இவங்களாம் தான் இருக்கணுங்கிறாங்க. ஏங்க காந்தி படத்துக்கு நெருப்பு வச்சுட்டு கோட்ஸே படத்துக்கு மாலை போடுற கட்சிங்க அது. அந்த கட்சிங்க அவங்கக்கிட்ட போய் அம்பேத்கரை வந்து பாராட்டி பேசணும்னு கேட்டால் எப்படி இருக்குது? அம்பேத்கர் தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியுமாங்க? அதான் ஒழிக்கிறது. அதை ஒழிக்கிறதுக்கு தான் அம்பேத்கருடைய பேரை ஒழிக்கிறதுக்கான ஆரம்பம் தான் இது. ஒழிச்சிட்டு அவங்க என்ன கொண்டு வர? அம்பேத்கர் பேரை சொல்லி ஓட்டு வரக்கூடாது. பட்டியலத்துக்காரர்கள் இந்த மரியாதை இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ அம்பேத்கர் இல்லாட்டினா ஒரு மோடி ஒரு அமித்ஷா வந்திருக்க வாய்ப்பு இல்லை தானே? இவங்களால வர முடியாதுங்க. இவங்க மக்களை பற்றி நல்லதுன்னு நினைக்கணுங்க. அதுவே இல்லையே. சீரியலில் வர்ற வில்லிங்க மாதிரி தானே இருக்காங்க. எப்படா மருமகளை ஒழிக்கலாம்? இப்போ அந்த கதைகள் மாதிரி தானே இருக்குது. மோடியை விடுங்க, அமித்ஷா பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. மோடி இப்போ வந்து அமித்ஷா தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படியே வேடிக்கை பார்க்குறோம். அவங்களுக்கு வேறு வழி இல்லைங்க. பதவியில் இருந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு ஆளாகிட்டாங்க. ஏன்னா சுற்றி எல்லா இடங்கள்லேயும் வந்து அந்த தலைவர்கள்லாம் நாட்டை விட்டு ஓடுறதை நம்ம பார்க்குறோம். ஆமாம். ஒரு அரபு நாட்டு தலைவர் வந்து ஓடி அடைக்கலம் கேட்குறாரு, பங்களாதேஷ் ஓடி அடைக்கலம் கேட்குறாங்க, சிலோனில் ஓடி அடைக்கலம் கேட்குறாங்க. எல்லாம் சுற்றி ஓடி அடைக்கலம் கேட்க அந்த நிலவரம் நமக்கும் வராதுங்கிறது என்ன இருக்குது? அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் எப்படியாவது ஆட்சியில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே அவங்க ஆட்களை எல்லாம் ஜெனிவா இந்த மாதிரி சுவிட்சர்லாண்ட்லாம் எல்லாம் அவங்க செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓடுறதுக்கு அவங்களுக்கு இடமெல்லாம் இருக்குது.
அதனால் இருந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இன்னும் இந்தியாவை சுற்றி அத்தனை இடங்கள்லையும் வந்து தலைவர்கள் மக்களால் அடித்து துரத்தப்பட்டு விட்டார்கள். இங்கே அது நடக்காமல் இருந்துக்கிட்டு இருக்குது. என்றைக்குனாலும் அது நடக்கலாங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அதுதான் அவங்க இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம். அதுவாக தான் இருக்க முடியும். ஒருவேளை அம்பேத்கர் பேர் அவங்க சொல்லாமல் கடவுள் பேரை சொன்னனால தான் இப்போ எல்லா எலெக்ஷனும் ஜெயிச்சுட்டு வராங்களோ? கடவுளுக்கா அவங்களுக்கு வந்து கடவுளுங்கிறது அமலாக்கத்துறையும் இதுதான். இப்போ ராமர் கோயில் கட்டினாருங்க, அந்த ஊர்லேயே தோற்று போனாங்கிறது. அப்புறம் கடவுள் பேரை சொல்லி என்ன பிரயோஜனம்? ராமனை கடவுளை காட்டி பார்த்தாங்க, நடக்கலையே. இதே திசை திருப்ப காரணம் என்ன? ராகுல் காந்தி அந்த இதை மறைக்கிறதுக்கு இன்னொரு காரியம், ராகுல் காந்தியை தாக்கிட்டாரு. அதானி மேலே கேஸ் போட்டாங்க. அமெரிக்க அரசாங்கம் அதானியை கைது பண்ணிடுப்போங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அவங்கக்கிட்ட தான் இவங்க வேலை பார்க்குறாங்க. முதலாளியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதை திசை திருப்பறதுக்காக தான் ஒவ்வொன்றா கொண்டுட்டு வந்துட்டு. ஓகே, ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களுக்கு இன்றைய அரசியல் கலைஞர்களை பற்றி தெள்ள தெளிவாக எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.